சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று அசத்தியுள்ளன. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. திருவள்ளூரில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. வரும் காலங்களில் உங்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற எங்கள் உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் என அண்ணாமலை பேசியுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததால் கண் கலங்குகிறேன் என இபிஎஸ் உருக்கமாக பேசியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 3,92,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி அமோக வெற்றி பெற்றுள்ளார். அமமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் பணபலம் எடுபடவில்லை, கனவும் பலிக்கவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் முடிவுகள் பொதுமக்கள் மற்றும் ஜனநாயகத்தின் வெற்றி என மல்லிகார்ஜுன கார்கே பேட்டியளித்துள்ளார். திமுக வேட்பாளருக்கு எங்களின் வாழ்த்துக்கள் என தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பேசியுள்ளார். கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் 10 ஆண்டு கால மோடி ஆட்சிக்கு பலத்த அடி என கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 40க்கு 40 என்ற பிரம்மாண்ட வெற்றி, தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 9 முதல்வராக பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பாஜக மக்களுக்கு ஏதும் செய்யாததால் தான் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்துள்ளது என கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளார். எனக்கு கிடைத்த வெற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என சு. வெங்கடேசன் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமி 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுரையில் வெற்றி பெற்ற சு. வெங்கடேசனுக்கு இனிப்பு ஊட்டி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். T20 உலகக்கிண்ண தொடரின் 8வது ஆட்டத்தில் இந்தியாவும் அயர்லாந்தும் மோதுகின்றன. அமெரிக்க கண்டங்களில் நடந்து வரும் T20 கிரிக்கெட் உலகக்கிண்ண போட்டியில் இலங்கையை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியது. மோடி மீண்டும் ஆட்சியை பிடிப்பார் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியானதால் சென்செக்ஸ் நேற்று 2500 புள்ளிகள் உயர்ந்தது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் ரூபாய் 14 லட்சம் கோடி லாபம் கிடைத்துள்ளது. ஒரே நாளில் தங்கம் விலை ரூபாய் 352 குறைந்தது. தொடர்ந்து தங்கம் விலை குறைந்து வருவது நகை வாங்குவோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 53,328க்கு விற்பனையானது. மரக்காணம் அருகே கடலில் ஃபைபர் படகு கவிழ்ந்தது, மீனவர் மாயமாகியுள்ளார். தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி பெய்து வருகின்ற நிலையில் இடி மின்னலுடன் சேலத்தில் 86.4 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.